இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான தோமா 1ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார். சென்னையையும் கேரளாவின் கடற்கரை பகுதியையும் தன்னுடைய ஊழிய ஸ்தலமாக தெரிந்து கொண்டார். ஒருமுறை கேரளாவின் கடற்கரை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு பெரிய மதத்தின் தலைவரோடு அநேகர் கூட்டமாக நின்று கையில் தண்ணீரை அள்ளி சூரியனை நோக்கி தெளித்து சூரியனை கடவுளாக வணங்குவதை கண்டார். அதை கண்டவுடன் ஆவியில் வைராக்கியம் கொண்டவராய், தோமா, சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறேன் என்று சவால் விட்டார். அந்த சவால் என்னவென்றால், பூசாரிகளும் தோமாவும் கடல் தண்ணீரை கடலில் இருந்து எடுத்து வானத்திற்கு நீராக எரிய வேண்டும். தண்ணீர் அள்ளப்பட்ட அந்த இடத்தில் தண்ணீருக்கு மத்தியில் பள்ளம் விழ வேண்டும். மட்டுமல்ல, வானத்தில் எரியப்பட்ட தண்ணீர் வானத்தில் அப்படியே நிற்க வேண்டும் என்பதாகும். முதலில் அந்த மதத்தவர் அவ்விதமாக தண்ணீரை எறிந்தார்கள். தண்ணீரை அள்ளிய இடம் மீண்டும் தண்ணீரால் சூழப்பட்டது. ஆகாயத்தில் எரியப்பட்ட தண்ணீரும் புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே விழுந்தது. அதன் பின்பு தோமா தன்னுடைய குரலை உயர்த்தி, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், தண்ணீரே ஆகாயத்தில் அப்படியே நில் என்று சொல்லி தண்ணீரை அள்ளி மேலே எறிந்தார். என்ன ஆச்சரியம்! தண்ணீர் ஆகாயத்தில் அப்படியே நின்றது. அவர் தண்ணீர் எடுத்த பகுதியில் அந்த இடம் அப்படியே பள்ளமாக இருந்தது. இந்த அற்புதத்தை கண்டவுடன் அங்கிருந்த பூசாரிகள் மற்றும் அந்த மதத்தின் முக்கியமானவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தோமா அப்போஸ்தலர் அவர்களை கிறிஸ்துவண்டை அருமையாக வழிநடத்தினார். இன்றைக்கும் கேரளாவில் இருக்கிற மார்த்தோமா சபையார் தோமாவின் காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் தம்முடைய நாம மகிமைக்காக அவர் இன்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.